சீமானுடைய ஆண்மை பரிசோதனை நடந்தே தீரும். கற்பழிப்பு வழக்கு நிரூபிக்கப்பட்டே தீரும். ஆதாரங்களை அத்தனையும் அரசு எடுத்து விட்டது. சீமானுடைய கட்சிக்கு கயல்வெளி தலைவராகிறார். பாக்யராஜன் இருந்தா போதும், வேற யாரும் தேவையில்லை. அப்ப சாட்டை துரைமுன் வருவார், போவார், சிறைக்கு போவார், கட்சி விட்டு போவார். நடந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, உன்னை கூட்டிட்டு போய் சோழக்குள்ள காட்டுக்குள்ளே வச்சு கற்பழிச்ச, நீயே வந்தா நானே வந்தேன், 2 பேரும் கற்பழிச்சோம். அப்போ கயல்வெளியினுடைய சகோதரர்கள் சீமானை கடத்தி கொண்டு வந்து அடித்து உதைத்து மிதித்து கற்றா தாலிய கோடி கணக்கில் தரேன்னு ஒரு அரசியல் கட்சி கூப்பிடுறாங்க. அங்க போகாம மாமா 50,000 கூட மாமா. அப்ப அது என்ன சொல்றது? பாவம். ஏன் வீரப்பன் முன்னேற்ற கழகம்னு ஊர்ல உட்காந்து மலைவாழில் பாதிக்கப்பட்டவனுக்கு பூரா நீ வழக்கு பேச, சீமான் வீட்டுல எதுக்கு வர்ற? குறுக்கி திங்கிறதுக்கு வர்றையா? அழுகிற? நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. உன்னை யார் நினைத்தாலும் காப்பாற்றணும். இதுதான் உண்மை. சீமா சிறைக்கு போகிறார். இத்தனை பேரோட குடும்ப நடத்தின ஒருவனை தன்னுடைய கணவனாக்கிய கயல்வெளி ஒரு பெரிய தியாகி தான். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாளாவே பாத்தீங்கன்னா சீமான் விவகாரம் தான் பெருசா விசூரப்படுத்திருக்கு. இப்ப சீமான் அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் என்ன பிரச்சனை? இந்த டிமாண்ட் எப்போதான் சார் எப்போதான் முடியும்? கூடிய விரைவில் சீமான் சிறையில் அடைக்கப்படுவார். 5 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. சீமானுடைய கட்சிக்கு கயல்வெளி தலைவராகிறார். பொதுச் செயலாளர் பாக்யராசன் ஆகிறார். சீமானுடைய அரசியல் பாக்யராஜன் அவர் தான் நிழல் உலக நாம் தமிழரை இயக்குகிற ஒரு மர்ம நபர், வெளியில் வராத நபர். ஆமாம். ஆனால் சீமானுக்கு அந்த ராவணன் குடியில் பாக்யராஜன் பெயர் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சீமானுக்கு பணம் வாங்கல், குடுக்கல், வரவு செலவு, G2, வேலுமணி, தங்கமணி, இப்படி பல மணிகளிடம் மணிகளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தரகர் தான் அந்த பாக்யராஜன். பாக்யராஜன் இருந்தால் போதும், வேற யாரும் தேவையில்லை. அப்போ சாட்டை துரைமுன் வருவார், போவார், சிறைக்கு போவார், கட்சி விட்டு போவார், இப்படி தான். ஆனால் பாக்யராஜன் இல்லாமல் சீமானால் இயங்க முடியாது, சீமானுடைய மனைவியாலும் இயங்க முடியாது. 2 பேருக்கு மிக நெருக்கமான நபர் தான் இந்த பாக்யராஜன். ஆமாம். அப்போது விஜயலட்சுமியோடு நெருங்கி பழகி திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து சீமா எப்போ வெளி உலகத்துக்கு தெரிகிறார்னா, 2009 ஈழ பிரச்சனை நடந்த பொழுது நடிகர் சங்கம் அத்தனையும் ராமேஸ்வரத்தில் சென்று தமிழீழத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். ஆமாம். ஒரு 5 நிமிடம் சீமானுக்கு பேசுவதற்கு பாரதி ராஜா அந்த வாய்ப்பை தருகிறார். அதை சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிறார்கள். முதுகெலும்பில்லாத சினிமாக்காரர்களுக்கு மத்தியில் முதுகெலும்போடு ஒருவன் பேசுகிறான் என்றுதான் மக்கள் பார்க்கிறான். அதான் ஃபர்ஸ்ட். இதற்கு முன்பு திராவிட கழக மேடைகளில் கொளத்தூர் மணி அவர்கள் இவரை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் இவர் ஈழ போராட்டத்திற்கு, அரசியலுக்கு இவரை முன்னிலைப்படுத்துகிற நிகழ்வு. அதுதான் இந்த காலகட்டத்தில் சினிமா நடிகையும் இயக்குனருமான சீமான் ஒரு நடிகை என்கிற முறையில் விஜயலட்சுமியிடமிருந்து ஒரு முறை 30 லட்சம் ரூபா, ஒரு முறை 60 லட்சம் ரூபா. எதுக்கு வாங்குறாருன்னா, வாழ்க்கை ஓட்டுவதற்கு இவருக்கு எந்த வசதியும் இல்லை, வழியும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இயக்குனருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகிறான்? பெருசாக பணம் கொடுக்க மாட்டான். சில லட்சங்கள் தான் கொடுப்பாங்க. லட்சக்கணக்கு தான் கொடுப்பான். இவர் அடிக்கிற தண்ணிக்கே சரியாக போயிடும். அப்போ பட வாய்ப்பும் ஒன்றும் இல்லை. அப்போது இவருக்கான தன்னுடைய கணவன் சீமான். அதனால் விஜயலட்சுமி ஒரு வசதியான ஒரு பிள்ளைமார் சமூகத்தின் வீட்டு பெண், வசதியான வீட்டு பெண். படமும் கரண்டில் போயிட்டு இருக்கு. ஆமாம். அப்போது சீமா இந்த விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த பெண்ணை ஏமாற்றி ஒரு முறையில் 2 முறையில் பல முறை கருக்கலைப்பு செய்து
நீங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு பெரியார் அறக்கட்டளைன்னு ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர் வயதானவர் அத்தனை பேரையும் வைத்து பாதுகாக்கிற நாகேஷ்னு ஒருத்தர். அவர் தான் இவர் ராமநாதபுரத்து ராமேஸ்வரம் வழக்குக்காக கண்டிஷன் பயில் ராமநாதபுரத்தில் அறை போட்டு கொடுத்து அந்த பெரியார் தொண்டர் நாகேஷ் தான் இவருக்காக பல லட்சங்களை செலவு செய்தவர். அப்போது அந்த அறையில் 1 மாதம் 1.5 மாதம் இருந்த பொழுது 1.5 மாதமும் மனைவியாகவே குடும்பம் நடத்தியவர் தான் விஜயலட்சுமி. ஒன்னாதான் இருந்தாங்க. ஒன்னாதான் அவர் சாட்சி. அவர் வேணா சமன் அனுப்பிச்சு கொடுத்து கோர்ட்டில் சொன்னால் கோர்ட்டில் சொல்லுவார். ஓகே ஓகே. ஆமாம். வாரம் ஒருக்க அந்த அறையை சுத்தம் பண்ணுகிற பொழுது சாராய போத்தல் மது போத்தல் ஒரு சாக்கில் அள்ளி கொண்டு போவார்கள்னு அவரே சொல்கிறார். யார்? நாகேஷே சொல்கிறார். இதுக்கு அவர் தான் காசு. ஒரு பெரியார் தொண்டை ஒரு அறக்கட்டளை நடத்தி ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பெரியார் தொண்டை நாகேஷ் சாராய போத்தல் காண்டம் வாங்கி கொடுப்பதற்கு அவருடைய பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதுதான் வேதனை. அப்போ இந்த சீமானுக்கு ஒரு பெரியார் தொண்டை ஒரு தமிழ் தேசிய எதிர்க்கிறாரு. அன்னைக்கு தெரிஞ்சது அதுலயே வேற ஏதாவது கொடுத்துருப்பார், வேற எதையாவது கலந்து கொடுத்துருப்பார். தெரியலையே, விஜயலட்சுமிக்கும் தெரியலையே, கயல்வெளிக்கும் தெரியலையே, தேன்மொழிக்கும் தெரியலையே, யாழ்மதிக்கும் தெரியலையே. அத்தனை பெண்களும் கதற கற்பழிக்கப்பட்டார்கள். 1 2 இல்லை, பல பெண்கள். விஜயலட்சுமி தேன்மொழி வந்தவரும் என்ன விட்டுட்டாரு, கயல்வெளி வந்தவரும் தேன்மொழியை விட்டுட்டார், தேன்மொழி வந்தவரும் யாழ்மதியை விட்டுட்டார். இல்ல எப்படி கயல்வெளிக்கும் சீமானுக்கு 30 வயசு வித்தியாசம். கயல்வெளியுடைய அம்மாவுக்கும் சீமானுக்கும் தான் ஒரே வயசு. இந்த 30 வயசு வித்யா குறைந்த பெண்ணை நீங்கள் காதல் செய்கிறார். காதல் செய்து விஜயலட்சுமி போல வீடியோ போட சொல்லி விட்டுட்டு கிளம்பிட்டார். அப்போ கயல்வெளியினுடைய சகோதரர்கள் சீமானை கடத்தி கொண்டு வந்து அடித்து உதைத்து மிதித்து கற்றா தாலிய இப்படி கட்டி ஆமாம், இப்படி கட்டி வைக்கப்பட்டவர் தான் கயல்வெளி. இல்லைன்னா கயல்வெளியும் விஜயலட்சுமி தான். இன்னொரு வழக்கு பதிவாயிருக்கு, 7 முறை கற்பழிக்கப்பட்டார். நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறனால அதை சொல்லுவதில் சில வரலாற்றை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. வரலாற்றை பதிவு இப்போ இதில் இருக்கா ஒரு பெண்ணு யாழ்மதி, இப்போ அவளுக்கு பேர் தேன்மொழி. ஃப்ரான்ஸில் இசட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு 10க்கும் மேற்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துகிறான். அந்த பெண்ணுக்கு சீமானுடைய பணம் தான் பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு ஃப்ரான்ஸில். இப்போவும் அந்த தேன்மொழியுடைய தாயும் தந்தையும் அமெரிக்கா கிரீன் கார்டு ஹோல்டர். ஒரு அகதியாக வந்தவர்கள் எப்படி அமெரிக்காவில் இந்த திரள் நிதி மூலம் அமெரிக்காவில் அவர்கள் செட்டில் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த தேன்மொழிக்கு முதல் பேர் ஒரு யாழ்மதி, இலங்கையில் இருக்கிற போது யாழ்மதி, பிரான்ஸுக்கு போன பிறகு தேன்மொழி. தேன்மொழிக்கு ஒரு காதலன் கள்ளக்காதலன், சீமான் ஒரு நல்ல காதலன், இன்னொரு கள்ளக்காதலன் மோகன், அவன் பிரான்ஸில் இருக்கான். இப்படி ஒரு மர்மப்பட டைரக்டர் ஆல்பர்ட் ஹிச்காக் படம் எடுக்கிறதுக்கான கதை பூரா சீமாங்கிட்டு இருக்கு. அப்போது சீமா விஜயலட்சுமியை உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் இப்படி சொல்லித்தான் 6 முறை கருக்கலைப்பு நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவரிடமிருந்து பணமும் வாங்கியாச்சு, உடம்பும் போச்சு, எல்லாம் போன பிறகு சக்கையாக பிழிந்து தூக்கி எரியப்பட்டவர் தான் விஜயலட்சுமி. இல்ல தெரியாதையா, இப்போ 1 முறை 2 முறைனா பரவாயில்ல, கருக்கலைப்புன்றது 6-7 முறை சொல்றாங்க. சீமானுக்குள்ள ஏமாத்துறேன்னு அந்த பொண்ணு தெரியாதானே? அதாவது பெண்கள் எப்பவுமே ஏமாளிகள் தான். நீங்கள் ஸ்ரீவித்யா கமலஹாசன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கமலஹாசன் அந்த அம்மா நம்புது. நடிகைகளுடைய பாவம் அந்த நடிகைகள் பூராமே. ஜெயலலிதா கதை அதே தானே. ஜெயலலிதா மட்டும் என்ன, ஜெய்சங்கர், சோபன் பாபு, எம்ஜிஆர், பட்டியல் நீண்டுட்டே போகுமே. பாவம் அந்த பெண்கள். நீங்கள் ஸ்ரீவித்யா என்னன்னா கமலை நம்புது, கமலோட குடும்பம் நடத்துது, எத்தனை அபாரிசெல்லாம் கணக்கே இல்லை. கமல் உடனே வாணி கணபதியை லவ் பண்ணுறாரு. பாவம் அந்த பொம்பளை எங்கே போவான்? ஆதரவு இல்லாமல் இருக்கிற பொழுதுதான் கேரளாவை சேர்ந்த ஜார்ஜுன்னு ஒருத்தன் வர்றான். ஸ்ரீவித்யா கதையை சொல்கிறேன். அப்போ சுருக்கமாக சொல்கிறேன். அந்த அம்மா அவன்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்குது. ஸ்ரீவித்யா உடைய சொத்துக்கள் அத்தனையே 3 மாதத்தில் அவன் எழுதி வாங்கிக்கிறான். யாரு?
அந்த ஜார்ஜுங்கிற ஒரு கயவன் இன்னும் உயிரோடு இருக்கான். அத்தனை சொத்துக்கள் எழுதி வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டான். இந்த அம்மாவுக்கு பல ஆண்டு காலமாக சேர்த்த கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் வீடு உட்பட எல்லாம் அந்த ஜார்ஜ் கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. பொண்ணு தெருவில் வந்து கடைசியாக அந்த அம்மா கடுமையான நோய் வாய்ப்பட்டு சென்னையில் வாழ முடியாமல், எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரி கூட வச்சுருந்தார். ஒரு ஏடிஜிபி பேர்லாம் வேண்டாம், அவரு அந்த அம்மாவை வச்சுருந்தார் நடிகை. இப்படி பல பேருக்கு அந்த அம்மா சின்ன ஊடாக இருந்து கடைசியாக ஒரு நோய் வந்து எங்கே திருவனந்தபுரத்தில் அனாதையாக செத்து போச்சு. இதுதான் அந்த நடிகளுடைய கதை பூரா. இல்ல எப்படியா விஜயலட்சுமி சீமான நம்பி வந்தாங்கன்னா ஆரம்பத்துல எப்படின்னா, இவன் தன்னை ஏமாற்ற மாட்டான். இப்படி வந்து பல பெண்கள் குழந்தையோட கற்பனையோட தெருவில் தெரியுது, நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? இதுதான். அப்போ சீமான் தன்னை வாழ வைப்பான், தன்னை கைவிட மாட்டான், இப்படி நம்பித்தான் அந்த பொண்ணு சீமான் சொல்லுகிறதை அத்தனையும் அப்படியே செய்யுது. ஆனா சீமானுக்கு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வதை தவிர வேற எந்த நோக்கம் இல்லை. இப்ப நேற்று நடந்த கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல, ஆமாயா நான் தான் அவளை கெடுத்தேன், தெரிஞ்சுதானே வந்து படுத்தா, விரும்பி வந்தா படுத்தா, விபச்சாரியாவா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவளோட பாலியல் தொழிலாளியா நீ கூப்பிட்டப்ப வர்றதுக்கு? உன்னுடைய வீட்டில் ஒரு சகோதரியோ அக்காவோ அம்மாவோ போவாளா? சீமானோட கேட்குறேன், மனைவி உட்பட சகோதரி அம்மா அத்தனை பேரும் நான் கேட்குறேன். விஜயலட்சுமிக்கோ சகோதர அண்ணன் தம்பி இருப்பான்ல, அவன் கேட்குறான், என்னுடைய சகோதரி என்ன விபச்சாரியா நீ கூப்பிட்டு படுக்கிறதுக்கு? உன்னுடைய தாயோ தங்கை தமக்க பொண்டாட்டி பிள்ளைலாம் இப்படி போகுமா? சீமானுடைய தாய் போகுமா? ஊர் பிரசிடண்ட் ஒருத்தர் இருக்கார், அது ஒரு பெரிய கதையே இருக்கு. போகுமா? சீமானுடைய சகோதரி போவாளா? மனைவி கைல்வெளி போவாளா? விஜயலட்சுமி போல ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதான் இவருக்கு அதான் தொழிலே. இவன் தான் தலைவன் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் தேசிய தலைவர். யார் வித்யாராணி சொல்லுது, வித்யாராணிய அண்ணாமலைகிட்ட போய் சீட்டு கேட்குது, பொறுக்கி திங்கிறது. ஏன் வீரப்பன் முன்னேற்ற கழகம்னு ஊரில் உட்காந்து மலைவாழில் பாதிக்கப்பட்டவனுக்கு பூரா நீ வழக்கு பேச, சீமான் வீட்டில் எதுக்கு வர்ற? பொறுக்கி திங்கிறதுக்கு வர்றையா? அழுகிற எதுக்கு? நீ எங்கே போன சீட்டு கேட்டு? பிஜேபி அண்ணாமலைகிட்ட போன, உனக்கு என்ன கொள்கை இருக்கு? அண்ணாமலை யார்கிட்ட அனுப்பிச்சாரு? சீமாங்கிட்ட அனுப்பிச்சாரு. வித்யாராணி எப்படி அழுகுது? நீ ஒரு வழக்கறிஞர் தானே? இல்லை ஒரு வழக்கறிஞர் இல்லைன்னா மக்களுக்கான தலைவனை இப்படி அசிங்கப்படுத்தி 15 வருஷமா அப்படிங்குதுயா? 15 வருஷமா கற்பழிச்சவனா நீ எது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற? கற்பழிச்சு சாட்சியா? கருக்கலைச்சு சாட்சியா? தலைவனை காட்டி நிக்கிறேன். கற்பழிச்ச தலைவன் தான் தகுதியானவனா? கற்பழித்த தலைவனுக்காக நீதி கேட்பதற்கு எங்க வர வீரப்பன் மக வித்யாராணி நீதிமன்றத்தோட நீண்ட நெடிய படிக்கட்டுக்கு வருது. கேளு, விஜயலட்சுமி யார் நீதி கேட்கறது? நீ யாருக்கு நீதி கேட்கணும்? விஜயலட்சுமிக்கு நீதி கேட்கணும். ஆனா விஜயலட்சுமி வந்து ஒரு பெண்ணா மன ரீதியா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டது உண்மைதான். அதே நேரத்துல ஒரு தலைவன் இப்படி வந்து 15 வருஷமா அசிங்கப்படுத்த, தலைவன் 15 வருஷமா கற்பழிப்பு கேஸ்ல நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கை குவாஸ் பண்ண போறாரு, அந்த வழக்கு முடிச்சிருக்குன்னு போறாரு. அப்போ நீதியரசர் இளந்தர் என்ன சொல்றாரு? இதை வழக்குல கற்பழித்ததுக்கான முகாந்தரம் இருக்குங்கிறார். மானங்கட்ட திமுக அரசு இதை நடவடிக்கை எடுக்கல. மானங்கட்ட திமுக அரசு. விஜயலட்சுமி புகார் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் விசாரிக்கல? ஏன் காவல்துறை அதிகாரிகளே இல்லையா? மானங்கட்ட திமுக அரசு. அப்போ 15 வருஷமா விசாரித்தா கருக்கலைப்புக்கு பூரா எங்கெங்க நடந்ததுங்கிறத ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தில் கொடுத்தா சீமா 15 வருஷம் முந்தைய ஜெயிலுக்கு போயிருப்பார். ஆனா நேற்று பேசின சீமான் அவர்கள் என்னை வந்து பழிவாங்க நடவடிக்கையா திமுக அரசு பண்ணுது. ஜட்ஜி என்ன திமுக வச்சு 15 வருஷமா என்ன வந்து அசிங்கப்படுத்திருக்கேன், கவலைப்படுத்திருக்கேன். உண்மைதான். 15 வருடத்துக்கு முன்பே சீமா 10 ஆண்டு சிறைக்கு போக வேண்டிய வழக்கை திமுக இத்தனை ஆண்டு காலம் வைத்திருந்ததை மிகப்பெரிய தவறு. உண்மைதான். இப்போ சீமான் தான் கோர்ட்டுக்கு போற, அந்த வழக்கை குவாஸ் பண்ணுங்க, முடிச்சு வைங்க, கதையை காலி பண்ணுங்கன்னு. அப்படின்னு முடிக்க முடியாது. நீ கற்பழித்ததுக்கான நேற்று நடந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் கற்பழிச்சது உண்மைதான், கெடுத்தது உண்மைதான், உன்னை கூட்டிட்டு போய் சோளக்குள்ள காட்டுக்குள்ளே வச்சு கற்பழிச்ச, நீயே வந்தா நானே வந்தேன், 2 பேரும் கற்பழிச்சோம். அப்போ கற்பழித்தது உண்மை, கருக்கலைத்தது உண்மை. அவரே கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது நீங்க ரெக்கார்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ இது நீதிமன்றம். இப்போ குருமூர்த்தி பேச்சை கேட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. குருமூர்த்தி பேச்சை கேட்டவன் பூரா
அழிஞ்சு போனதாகத்தான் அர்த்தம். கடைசியாக ஓபிஎஸ் ராத்திரியில் எழுப்பி போய் உண்ணாவிரதர் போய் எங்கே ஆளுநர் மாளிகைக்கு போன லிஸ்ட் அப்படியே குருமூர்த்திக்கு வருது. உன் பேரே இல்லை. நீ போய் எங்கே போய் உண்ணாவிரதர் ஜெயலலிதாட்ட போய் என்ன யுத்தம் தர்ம யுத்தம் பண்ணுன்னு சொன்னது யாரு? குருமூர்த்தி. இப்போ தெருவில் வந்து எடப்பாடி ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேங்கிறார். யாரு? ஓபிஎஸ். யாரு யோசனை சொன்னது? யாரு? குருமூர்த்தி. இப்போ குருமூர்த்தி யாருக்கு யோசனை சொல்றாரு? சீமானுக்கு. சீமானை குருமூர்த்தி தான் பெரியாரை பேச சொல்லுகிறார். குருமூர்த்தி தான் பெரியாரை நீங்க இழிவுபடுத்துகிறார். பெரியாரை இப்ப இழிவுபடுத்துவதற்கு சீமான் தேவைப்படுகிறார். யாருக்கு? குருமூர்த்தி அண்ட் கம்பெனிகளுக்கு. இப்போ சீமானுடைய அரசியல் வாழ்க்கை எண்ணப்படுகிறது. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நேற்று சீமா என்ன சொல்றாரு? கெடுத்தது உண்மைதான், கற்பழிச்சது உண்மைதான், கருக்கலைச்சி செஞ்சு உண்மைதான். இதை தாயா கேட்குறோம். நீதிமன்றம் இதைத்தான் கேட்குது. நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. உன்னை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மை. சீமா சிறைக்கு போகிறார். 5 ஆண்டு காலம் தண்டனை. சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் இது கிடைக்காது இல்லையா? ஒரு சமயத்துல வந்து ஒரு இயக்குனர், அது ஒரு நடிகை, 2 பேரும் ஒன்னா லவ் பண்றாங்க, ஒன்னா இருக்காங்க. அது எப்படி அப்ப அந்த அளவுக்கு பெரிய வழக்கா மாறும்? வழக்கா மாறாது. ஏன் மாறாதுன்னா, எத்தனை முறை வேணுமானாலும் எத்தனை பெண்களை வேணாலும் சீமான் கற்பழிப்பதற்கு இந்த அரசியல் சாசன சட்டம் அனுமதி அளிக்கிறது. எத்தனை வேணாலும் கற்பழிச்சுக்கலாம், எத்தனை முறை வேணால் கருக்கலை செஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் தங்க பதக்கம்னு ஒரு படம், அப்பா அண்ணன் வந்து ஏட்டு, மகன் அரசியல்வாதி வருவான். என் கட்சிக்காரன் எப்படியா நீ பிடிச்சி உள்ள வைக்கலாம்? கத்தி எடுத்து லேசாக கீச்சிருக்கான், கொஞ்சம் குடல் வெளியே வந்துடுச்சு. கொஞ்சம் திமுக காரனுக்கு அன்னைக்கு எடுத்த படம் அது. ஏயா குடல் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு கேஸா விடியா வெளியேங்குவான். அண்ணன் ஏட்டு ஷோ. அப்போ அரக்கால் டிரைவர் போலீஸ், குச்சி அது சேப்பு தொப்பி கூமாச்சியாக இருக்கும், முட்டி அடிச்சு உள்ளதை ஓடுறான், ஓடி போவான். இதுதான் சீன். இப்போ இதே கதை தான். சீமானுக்கு தலைவர் ஆயிட்டாரு தமிழ் தேசிய இயக்கது. எத்தனை பெண்களை வேணால் கற்பழிக்கலாம், எத்தனை வேற வேணால் கருக்கலை பண்ணலாம். சீமானுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. விஜயாராணியை போன்றவர்களெல்லாம் அதற்கு ஆதரவு. வீரப்ப மகள்லாம் அதுக்கு ஆதரவு. ஆதங்கப்படுது ஐயா. ஆமா, விடுங்க. நானும் போய் உழைக்கிற தலைவனை இப்படி பண்றீங்க. எத்தனை பெண்களுக்கு இன்னும் கற்பழிக்க வேண்டியிருக்கு. இன்னும் கற்பழிச்சு பெங்களூர்ல வச்சு எத்தனை பேருக்கு வீடு கட்டி வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் வீடு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால விடுங்க. விஜயாராணி கேட்பதில் நியாயம் தானே. அது சொல்றாரு, 6 முறை கற்பழிக்கு ஒரே வருஷத்துல 6 முறை நான் கற்பழிச்சிருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய வீரன். இப்போ அருண் என்ன பண்ண போறாரு? ஆண்மை பரிசோதனை செய்ய போறாரு. சீமான் சிறைக்கு போவது உச்ச நீதிமன்றம் இல்லை, எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இவர் கொடுத்த அது என்ன ஸ்டேட்மெண்ட், அதுக்கு பேரு கன்ஃபர்மே, உறுதி செய்யப்பட்ட வாக்குமூலம். சீமா வீட்டில் சமண கொடி ஒட்டினா கிளிச்சேரி பொண்டாட்டிட்ட அதிபர் அந்த அம்மா அதிபர் பொண்டாட்டி தெருவில் படுத்து கிடந்த உனக்கு, இப்போ அறிவுமதி வீட்டில் படுத்து கிடந்த உனக்கு 25 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு, 6-7 வெளிநாட்டு கார்கள், 20 பவுன்சர் செக்யூரிட்டி, அது இல்லாமல் 15 வேலையாள், ஒரு 2 பேருக்கு உன் புருஷனுக்கும் பொண்டாட்டி. எப்படி அவர் மனை எல்லாம் திறநிதி தான், எல்லாம் திறநிதி தான். முட்டாள் பாய் தமிழம் பூரா அடி முட்டாள், ஈழத்தமிழ அதை விட அடி முட்டாள். இவர்கள் கொடுத்த அந்த நிதி தான் இந்த கற்பழிப்புக்கான நிதி. ஒரு தலைவர் அரசியலுக்கு வரும்போதே கற்பழிப்போட வராம பாருங்க. இதுதான் தமிழர்களுடைய தலை விதி. இல்லையா? இப்ப இதே விஜயலட்சுமிய இன்னைக்கே சரி கட்டி விட்டுருக்கலாம்ல, ஏன் அப்படியே கண்டுக்காம விட்டாரா? இல்ல எது வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாரா? திமுரு. நீங்க சமணம் கிழிக்கிறான்னா அப்ப எவ்வளவு திமுரு இருக்கணும். கைல்வெளி வந்து சொல்லுது, நான் கிழிச்சு பத்திரம் எடுத்துட்டு சொன்னேன். எப்படி ஒட்டினதை செல்போன் வச்சா பாடம் எடுத்தா படிச்சுக்கலாம். முடியுமா? முடியாதா? முடியும். கிழிச்சு எடுத்துட்டு சொன்னாங்களா? கிழிச்சேரியா நம்மள அதிபர் மாளிகை. அது கிழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேங்குது. அது கிழிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். எவ்வளவு முட்டாள் இருந்தவன் தமிழன்னு அது தெரிஞ்சுக்கிச்சு. நமக்கே 30-40 லட்சம் பேர் ஓட்டு போனான் முட்டா பயிலுங்க. இந்த முட்டாளோட முட்டாள் கிழிச்சதை ஒட்டி உலகத்திலே பார்க்குற ஒரே ஆள் கைல்வெளி குடும்பமும் காளிமுத்து குடும்பம் தான். இல்லையா? ஒரு கட்சியோட தலைவன் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்காடி விசாரணைக்கு வர்றாரு. ஒட்டுமொத்த கட்சி தொண்டனை கூட்டிட்டு வருவாரு. இல்ல, கட்சி அதுக்கு தானே இருக்கு. பாலியல் வழக்கில் பலசர் வாங்கிறதுக்கு ஒன்று கொடுங்கன்னு காலையிலேயே வாட்ஸ்அப்ல போட்டாச்சு. கட்சி இதுக்கு தான். பாலியல் வழக்கு இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் வந்து முன்ன கட்சி ஆரம்பித்த முன்னாடி நடந்த சம்பவம். இதை நான் மட்டும் பாத்துக்கிறேன். தயவுசெய்து யாரும் வரையான்னு சொல்றதா கட்சி தலைவனுக்கு அழகு. இது கட்சி தலைவன் இல்லை, இது வந்து கற்பழிப்பு தலைவன் இல்லை, பாலியல் தலைவன்.
பாலியல் தலைவன். இந்த நாடாங்க இது நாசமா போன. கேரளாவில் இப்படிலாம் பண்ண முடியுங்களா? பெரியாரை இழிவுபடுத்தி ஓட்டு வாங்குறாரு. எங்க? ஈரோட்டில் ஓட்டு போடுறான். பாப்பா பையன் பூரா RSS காரன் பூரா ஓட்டு போடுறான். அப்போ இது நாடா இல்ல சுடுகாடா? தான் பண்ண குத்தத்தை வந்து நியாயப்படுத்துறாரு. எப்படியா நியாயம்? சார் இந்த இன்னாங்க இனிமேலும் கற்பழிப்பார் சார். இனிமேலும் கருக்கலைப்பார். தலைவனுக்கு என்னடா திறமை? எத்தனை தடவைடா களத்துல குதிச்சு களத்துல விளையாடுறான். இதுதான்டா எங்க தலைவர். இல்ல வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரியா? பக்கத்துல பெண்கள்லாம் இருக்காங்களே, அப்பயும் சொல்றதா என் தங்கவோட பாத்துருக்கேன், என் பொண்ணோட பாத்துருக்கேன். ஆமாமா, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லைங்க. தெரியாதா? அப்ப நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். எதுக்கு இந்த தங்கை பெண்கள் தேவை எல்லாம் தெரியாதா சார்? இது இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல எதை செய்தாலும் மக்கள் அதை பற்றி கேரளாக்காரன் காரி துப்புவான், தமிழனை கன்னடத்துக்காரன் காரி துப்புவான், ஆந்திராக்காரன் தெலுங்கானால காரி மூஞ்சியில் துப்புவான். தமிழன் முகரை பாடுறான், உங்க தலைவனை பாடுறான். கற்பழிப்பு வழக்கு தெரிஞ்சு ஒரு கற்பழிப்பு தெரியாம எத்தனை இதாண்டா உங்க தமிழனுக்கான தலைவனுக்கான தகுதியான மூஞ்சியில காரி உமிழ்வான். இதுதான் தமிழனுடைய தலை விதி. இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனா எது நடந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சீமான் 5 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை அனுபவிப்பது உறுதி. இல்ல விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாரு. விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாரு. எந்த பெண்ணும் ஒரு ஆணிடம் விபச்சாரம் செய்வதற்கு கூட விரும்பி படுத்த மாட்டான். ஏன்னா அவளுக்கு ஒன்றும் பண தேவை இருக்கும், இல்லைன்னா உடல் தேவை இருக்கும். இது இல்லைன்னா தன்னுடைய வருங்கால கணவன் தன்னை ஏமாற்ற மாட்டான். இந்த 3 விஷயங்கள் தான் பெண்கள் வந்து பலியாகுது. இதுல எந்த விஷயம்னா விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி தன்னுடைய கணவன். இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பாவனாவை வச்சு படம் எடுக்கும் போதே பாவனாவையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. பாவனாவை பெண்ணு கேட்டே போயிருக்காங்க. எனக்கு ஒரு நிர்வாகி சொன்னார், பாவனாவை பொண்ணு கேட்டு கேரளா போயிருக்காங்க சார். ஒரு நிர்வாகி எனக்கு சொன்னார் சார், பேரு ஊர் அட்ரஸோட சொல்லி வாழ்த்துக்கள் படத்துல மாதன் வச்சு பண்ண. அப்போ பார்க்கிற மும்பளை பூரா பொண்டாட்டி ஆக்கிடும், பார்க்கிறவளை பூரா நைட்டு அன்னைக்கு படுத்துடணும். அவட இவ்வளவு கேவலமான ஒரு இழி பிறவி பாருங்க. கயல்வெளியும் நீங்க அவளோட குடும்பம் நடத்திட்டு தப்பி ஓடியவனை தான் அவருடைய சகோதரரும் இன்னொருத்தர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேர் உள்ள ஒருவர் கட்டி தூக்கிட்டு வந்து மிதிச்சு கட்டா தாளினாங்க. இதுதான் உண்மை. இவன் நடராஜா காலில் விழுந்தான், கல்யாண வீட்டில் பார்த்தவன் காலில் விழுந்தான். போய் பலருது இந்த பொண்ணு தான் கிடைச்சா பொண்ணு, வேற பொண்ணு கிடைக்கலையா? இந்த பொண்ணை விட அந்த பொண்ணு நல்லா இருக்கா இல்லையா? இது கைவழிக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் கற்பழிப்பு கேஸ் உள்ள ஒருவனை கணவன் ஆக்குறான்னா அவன் இப்படி ஆளா இருப்பா? கற்பழி தேன்மொழி, கைல்வெளி, யாழ்மதி, இப்படி பல விழிகளா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்றான்னா அவன் இப்படி ஆளா இருப்பா? கைல்வெளி தெரியாதானே? விஜயலட்சுமி லவ் பண்ணது எல்லாம் தெரியும். கையில் 10 பேரோட குடும்பம் நடத்தியது ஒரு பத்திரிகைக்காரியும் தெரியும். ஒரு ஜீன்ஸ் போட்ட ஒரு பத்திரிகைக்காரி அவளோட குடும்பம் நடத்தியிருக்கான் அந்த ஆள். ஐயோ ஆமா, ஜீன்ஸ் போட்ட 10 பேரு ஊரெல்லாம் வேணா சொல்றேன். அப்போ இத்தனை பேரோட குடும்பம் நடத்துற ஒருவனை தன்னுடைய கணவனாக்கிய கயல்விழி ஒரு பெரிய தியாகி தான். காளிமுத்து 2வது மனைவி உடைய மகள் பெரிய தியாகி தான். அவங்களுடைய தாத்தா விஸ்வகர்மா எங்க ஓடி போனாரே தெரியல. கயல்விழியினுடைய தாத்தா எப்படி ஓடி போனார், எங்க ஓடி போனார், ஏன் ஓடி போனார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. யாருடைய தாத்தா? கயல்விழியுடைய தாத்தா மதுரையில் இருந்தார், விஸ்வகர்மா. அப்போ இப்படி நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், கோடி ரூபாய் கொடுக்குறான்னு கூப்பிடுறாங்க சார். சீமான் மேல புகார் கொடு, அது சனிய வரமாட்டேங்குது. பிஜேபி கூப்பிட்டு அரசியல் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் போய் பிஜேபி கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு போறாரு, வரமாட்டேங்குது. ஏன்? அதுக்கு சித்தம் கலங்கி மெண்டல் ஆகி போச்சு. என்ன காரணம்னா அதுக்கு நிதானம் இல்லை. யாருக்கு? விஜயலட்சுமி. ஆமா, இதுதான் உண்மை. இவனால இவனால் அந்த பெண்ணுடைய சித்தம் மூளை கலங்கி போச்சு. அதனால அந்த பெண்ணுக்காக
வருத்தப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. அதுக்கு என்னதான் தேவைப்படுது? இப்ப என்ன டிமாண்ட் வைக்குது? ஒரு டிமாண்ட் இல்லை. ஏன்னா கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா வேற ஒரு அரசியல் கட்சி அது வேண்டானே, கூட 50,000 கேட்குன்னா அது நல்ல மனநிலை இருக்குன்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? எவ்வளோ கொடுக்குறாங்களா? கோடி கணக்கில் தரேன்னு ஒரு அரசியல் கட்சி கூப்பிடுறாங்க. அங்கே போகாம மாமா 50,000 கொடு மாமா. அப்போ அது என்ன சொல்றது? பாவம். நம்முடைய சகோதரியா இருந்தாலும் நம்ம என்ன நம்பி ஏமாந்துருச்சு. இதுதான் உண்மை. ஆனால் சீமான் சட்டத்தில் தப்பித்தாலும் தர்மத்துக்கு நியாயத்துக்கு இந்த சைமன் பதில் சொல்லியே தீர வேண்டும். காலத்தால் தீர்க்கப்பட முடியாத குற்றம். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஜயலட்சுமி தான், எனக்கு தெரிஞ்ச பல விஜயலட்சுமிகளுடைய வாழ்க்கையில விளையாடியவன் இந்த சைமன். இப்போ திமுக தான் இதை பின்னாடி இயக்குது ஒரு குற்றச்சாட்டை சொல்றான். நீதிமன்றங்கள் பூரா திமுக கொடியா பறக்குது. நீதிபதிகள் பூரா திமுக கொடி கட்டிய கார்ல போறாங்க. அப்போ சொல்றாரு திமுக தான் பழி வாங்குதுன்னு சொல்லி ஒரு பொம்பளை வச்சு. அதாங்க, ஒரு பொம்பளை வச்சு நான் கேட்கறது, நீதிமன்றங்கள் பூரா திமுக கொடி பறக்குதான்னு கேட்கிறேன். நீதிபதிகள் வீட்டில் திமுக கொடி பறக்குதான்னு கேட்கிறேன். கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் பூரா திமுக கொடி பறக்குதான்னு கேட்கிறேன். திமுக போச்சுன்னா அண்ணா திமுக போச்சுன்னா காங்கிரஸ். எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில் அதிகாரிகள் இல்லை. இப்போ இருக்கிற அதிகாரிகள் நீதி அரசர்கள் பூராமே திமுக கட்சியின் உறுப்பினர்களா? கிடையாது. அப்போ திமுக ஜிஸ்கோ நீ காசு வாங்கலையா? நீயும் பாக்கியராஜன் சாட்டையும் போய் காசு வாங்கலையா? வாங்கினியா இல்லையா? உனக்கு எவ்வளவு வாங்கினாங்க? ஒரு 200 ரூபா 300 ரூபா கோடிகள் தாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? நானும் அப்போ எண்ணி பார்த்த மிஷினை வச்சு எல்லாம் கோடிகளில் தான் பேரம். எல்லாம் நீங்கள் நானும் தான் 300-500 சண்டை பிடிச்சிக்கிறது. 1000க்கு மேலே தாட்ட மாட்டேங்குது. கோடிகளை கொட்டி கொடுக்குறான். பேசக்கூடாது. என்னை பற்றி பேசுகிறாத, இந்த நிறுவனத்தை பற்றி பேசுகிறாத, சபரீஷனை பேசுகிறாத, உதயநிதி பேசுகிறாத, உதயநிதியுடைய பர்சனலில் பேசுகிறாத, ஸ்டாலினை பேசுகிறாத, அவருடைய அந்த கால அரசியலை பேசுகிறாத. இதுதான் கோடிகளை வாங்கிக்கும். அரசியல் ரீதியாக பேசிக்கும். எப்படி? எனக்கு தெரிஞ்சு சட்டவிரோத பில்டர்ஸ் 100 பேர் இருக்கான் சென்னையில். அவ்வளோ பேரும் கப்பம் கட்டுறான். யாருக்கு? சைமானுக்கு. ஏன் அது பேசக்கூடாது? எனக்கு தெரிந்து சட்டவிரோதமான ரியல் எஸ்டேட் பில்டர்கள் பூரா சீமானுக்கு மாதம் கப்பம் கட்டுறான். பீட்ரு போய் வாங்கிட்டு வர்றான். நான் திமுக மானங்கட்ட திமுகவை கேட்குறேன். காயத்ரின்னு ஒரு பெண்ணு, இனியவள் ரஜினின்னு ஒரு பெண்ணு, மகளிர் பாசறை 2 பேர் எங்கேயா விசாரி? ஒருத்தர் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். 9 வயசு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைய முதல்ல தூக்கில் போட்டு 2 அவ செத்து போயிட்டான். யார்? சீமான் கட்சியில் இருந்தவங்களா? மகளிர் பாசறை நாம் தமிழர், அது யார் கட்சி நீங்களே முடிவு பண்ணிங்க. 2வது இனியவள், நான் தான் பகிரங்கமா சொல்றேன், இனியவள் ரஜினி அந்த கட்சி விட்டு ஓடி போயிட்டான். என்ன ஆச்சு? ஏன் அந்த பெண்ணு செத்தா? ஏன் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை? எதனால சாகணும்? எல்லாம் விஜயலட்சுமி கதை தான். அண்ணன் விஜயலட்சுமி, தம்பி காயத்ரி. இதுக்கு சாட்சி இனியவள் ரஜினி. மகளிர் பாசறையில் தப்பிச்சு ஓடி போயிட்டா. விசாரி பொய்யாதான் வழக்க போடு, நீதிமன்றத்துக்கு நான் வர்றேன். நான் இதை சொல்லிட்டே இருக்கேன். திமுகவோட உளவுத்துறை கொரட்டத்துறையாக இருக்கு. நானா போய் இன்டெலிஜென்ஸை பார்த்து சொல்ல முடியும்? அப்போ சீமானுடைய தம்பி அண்ணன் 2 பேருமே இதுதான் தொழில். இல்லையா? இதே மகளிர் பாசறையில் இருக்க தங்கைகளுக்கு தெரியாத என்ன பண்ணி எப்படிலாம் அதான் அந்த விஜயராணி போதில்ல, எங்க அண்ணன் கற்பழிப்பாரு விட்டு நான் கூடவே இருப்பேன். சனியம்பு அண்ணாமலைட்டு இருந்து அனுப்பிச்சி விட்டுருக்காரு. யாரு? சீமாங்கிட்ட. அண்ணாமலை தான் அனுப்பிச்சி வச்சது. போ அங்கே எம்எல்ஏ ஆயிடல. இது நாடாங்க, இது கேவலங்க. இந்த நாட்டை என்னத்த பேசுற? இதுதான் சீமானுடைய அரசியல், நாம் தமிழருடைய அரசியல் வரலாறு, அரசியல் பின்னணி. மனிதன் தூங்கலாம், ஆனால் சட்டமும் நீதிமன்றங்களும் தூங்கவே தூங்காது. விதைகள் தூங்கினாலும் விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காதுங்கிற மாதிரி நீதிமன்றங்களும் சட்டமும் அருணும் தன்னுடைய கடமை செய்தே தீர்வார்கள். சீமானுடைய ஆண்மை பரிசோதனை நடந்தே தீரும். கற்பழிப்பு வழக்கு நிரூபிக்கப்பட்டே தீரும். 6 முறை கருக்கலைப்புக்கான ஆதாரங்களை அத்தனையும் அரசு எடுத்து விட்டது. இப்போ வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுது சீமானா கருக்கலைத்தது உண்மைதான், கற்பழிச்சது உண்மைதான்,
எல்லாம் உண்மைதான். இதை ஒத்துக்கொண்டு அவருக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ரிட்டன் வாக்குமூலம் வீடியோ எடுக்கப்பட்டு விட்டது. அதனால் சீமான் சிறைக்கு போவது உச்ச நீதிமன்றத்தால் கூட இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. யார் பேச்சை கேட்டு? குருமூர்த்தி பேச்சை கேட்டு. குருமூர்த்தி பேச்சை கேட்டவனெல்லாம் அவன் சென்ற இடம் கனமாப்பேட்டை தான். குருமூர்த்தி பேச்சை கேட்டவன் பூரா சரத்குமார் கேட்டார், கட்சி என்னாச்சு? ஆமாம். கடைசியாக ஓபிஎஸ் கேட்டார், வேலுமணி, கடைசி சீமா, ரஜினி, என்னாச்சு? இவர்களெல்லாம் குருமூர்த்தியினுடைய யோசனையை கேட்பவர்கள் தான். என்னாச்சு? அரசியல் வாழ்க்கையே காணா போச்சு. அதே பட்டியலில் கடைசியாக யாரு? சீமான். இந்த சைமன் தான். சைமன் என்ற சைத்தான் ஒளிந்து விடும். அதோட இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப விமோசனம் கிடைக்கும். கண்டிப்பா. பொறுத்து வந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.